அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி, அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. ஸோ இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை நம்ம எழுதுறதுக்கு பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டிலேருந்து நம்ம எந்தெந்த மூலாதாரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரிட்டன். ஸோ பிரிட்டன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துலேருந்து நம்ம நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தோட ஆட்சி, நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள், இடைக்கால தடையாணை. ஸோ இடைக்கால தடை கொடுக்குறோம்லங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இடைக்கால தடையாணைகள் எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. அடுத்தது பாருங்கள், அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், அதுக்கப்புறம் குடியரசு துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள் இவங்கெல்லாம் எப்படி பதவி நீக்கம் செய்யணும். ஸோ இந்த முறைகள் எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்தோம். ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. அடுத்தது அயர்லாந்துலேருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை, மிக மிக முக்கியமானதுங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கனடாவிலேருந்து அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அயர்லாந்தில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்து கனடாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசுடன் கூடிய வலுவான கூட்டாட்சி. இப்போ நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டாட்சி முறை தாங்க. ஏன்னா மத்தியில் மத்திய அரசு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக மாநில அரசு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாட்சி முறை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்கணும். மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் செய்யப்படுறது, உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கனடாவிலேருந்து தான் நம்ம எடுத்தோம். அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மிக முக்கியமான ஒரு வினா என்ன அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தோட ஈரவைகளோட கூட்டம். அதாவது ஏதாவது ஒரு மசோதா பாஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா கூட்டம் நடத்துவாங்க. ஸோ அப்போ நாடாளுமன்றத்தோட ஈரவைகளோட கூட்டம் அப்படின்ற கோட்பாடை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தோம். ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதிகளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.